ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சவீஸ் vlog. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வெள்ளரிக்காய் மோர் குழம்பு தான் பார்க்க போறோம். இது உடல் சூட்டை தணிச்சு முடி உதிர்வை ரொம்ப கம்மி பண்ணிடும். இதை நம்ம வாரத்துக்கு 2 தடவையோ 3 தடவையோ செய்யும் போது நம்ம உடம்புல இருக்கிற சூடு இறங்கிடும். உடம்புல இருக்கிற சூடு இறங்கினாலே முடி கொட்டுறது தானா நின்றுடும். இது லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அதை விட முக்கியம், இதுக்கு நம்ம கேஸை அந்த அளவுக்கு யூஸ் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. ஜஸ்ட் தாளிப்புக்கு மட்டும் நம்ம கேஸை யூஸ் பண்ணா போதும். நீங்க இதை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இது டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம இதை செஞ்சிடலாம். குக்கும்பர் இருந்தா போதும், ஒரு 5 நிமிஷத்துல நம்ம இதை செஞ்சிடலாம். இதை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ ரெகுலரா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இதுக்கு தேவையானது வெள்ளரிக்காய். இந்த வெள்ளரிக்காய் ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திங்கன்னா போதும். இல்லை நீங்கள் நிறைய பேர் வீட்டில் இருக்கிறீங்கன்னா ஒரு 2 வெள்ளரிக்காய் கூட எடுத்துக்கலாம். இதை நம்ம ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நம்ம பொடியாக க்யூப்ஸாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் ஆட் பண்ண போகிறோம். வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது கூட இஞ்சி, பச்சை மிளகாய், நம்ம எப்போவும் மோர் குழம்புக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் ஒரு பெரிய துண்டாக இஞ்சி சேர்த்துக்கலாம். நம்ம மோராக குடிக்க போகிறோம் அப்படின்னும் போது அப்போது காரத்தை கம்மி பண்ணிக்கலாம். நம்ம குழம்பா சாப்பிட போகிறோம் அப்படின்னாக்கா அப்போ கொஞ்சம் காரத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், கட் பண்ணி போட்டு இஞ்சி நல்லா ஒரு பெரிய துண்டு இஞ்சி தோல் சீவி கட் பண்ணிவிட்டு நான் இப்போ 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஏன்னா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் 2 பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் எள்ளு, இதையும் அது கூட நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக அப்புறம் 1 கப்பு தேங்காய், நல்லா துருவின தேங்காவை 1 கப்பு தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். தண்ணியே ஊற்றாமல் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இதில் ஏன் தண்ணி ஊற்றக்கூடாதுன்னா, ஆல்ரெடி குக்கும்பரில் வாட்டர் பதம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம தண்ணி ஊற்றாமல் வெறுமனே அப்படியே அரைச்சி எடுத்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதில் நான் ஒரு 200 ml தயிர் ஆட் பண்ண போகிறேன். நல்ல கெட்டியான புளிக்காத தயிர், கடை தயிர் ஒரு கப்பு நிறைய ஆட் பண்ணுறோம். ஒரு 200 ml அளவுக்கு தயிரை ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு பல்ஸ் மோடில் விட்டு எடுத்திங்கனாலே போதும். ரொம்ப இதை நீங்கள் கலைக்கணும்னு அவசியம் கிடையாது, அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு பல்ஸ் மோடில் விட்டு எடுத்திங்கனாலே போதும். இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இனிமே தான் கேஸே ஆன் பண்ண போகிறேன். இவ்வளோ நேரம் வரைக்கும் நான் கேஸ் ஆன் பண்ணல. இனிமே தான் நான் கேஸ் ஆன் பண்ண போகிறேன். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த மிக்சர் ஜாரே கழுவி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன். நமக்கு வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் தண்ணி ஆகிட்டால் மோர் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் ஓரளவுக்கு பதமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தான் நான் கேஸே ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இதுக்கு தாளிப்புக்கு நம்ம எப்பவும் தாளிக்கிற மாதிரி கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், சீரகம் இதுதான் போட்டு தாளிக்க போகிறோம். நான் எப்போவுமே மோர் குழம்பு அந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போவும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் போட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இவ்வளோ தான் போட்டு இதை தாளித்து அதில் கொட்டிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஓரளவுக்கு கொத்தமல்லி இருந்தால் போதும், ரொம்ப இருக்கணும்னு அவசியம். சும்மா ஒரு ஃப்ளேவருக்கும் ஒரு இதுக்கும் தான் அந்த கொத்தமல்லி போட்டு நம்ம நல்லா கலக்கிட்டு இதை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். பசங்க வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. இதில் அவ்வளோ காரம் இருக்காது, எந்த ஃப்ளேவருமே ரொம்ப ஜாஸ்தி இருக்காது, எல்லாமே நார்மலாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இதை உங்கள் வீட்டில். இந்த சம்மருக்கு இந்த மாதிரி ஒரு நீங்கள் குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் மோராக குடிக்கினீங்கன்னாங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம மோர் பதத்துக்கு அதை நம்ம குடிச்சிக்கலாம். மோராக வெறும்னே நான் சாப்பாட்டில் ஊற்றிக்கலாம், நான் மோராகவே குடிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் மோராகவே குடிச்சிக்கலாம். இதை சாப்பாட்டில் தளர ஊற்றி சாப்பிடுங்க, கொஞ்சமாக ஊற்றி சாப்பிடாதீங்க, நிறைய தளர ஊற்றி சாப்பிடுங்க. இதை செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.